ஹாய். ஹீலிங் தாய்ச்சியினுடைய காணொளிகள் தொடர்ந்து பார்த்து தாய்ச்சி பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். போன காணொளியில தாய்ச்சியினுடைய முதல் படியான அந்த தாய்ச்சியினுடைய முதல் ஃபார்ம் ஓப்பனிங் ஸ்டான்ஸ், ஓப்பனிங் ஃபார்ம் துவக்க நிலை, அதை எப்படி செஞ்சு எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த காணொளியில அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வணக்கம், நான் தமிழரசு, தாய்ச்சி பயிற்சியாளர். நம்ம போன வகுப்புல பார்த்ததுல இருந்து தொடர்ந்து அடுத்த நிலையை பற்றி பார்ப்போம். கடந்த காணொளியில நாம முதல்ல எப்படி நிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தோம். நம்முடைய கால்கள் தோள்பட்டை அளவுல கால்களை வைத்து இரண்டு முட்டியையும் மடக்கி குவான்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்பு பகுதியை முன் தள்ளி மார்பு பகுதியை கீழே இறக்கி தாடையை கொஞ்சம் கீழே இறக்கி பார்வையை நேராக சற்று கீழ் நோக்கி பார்க்கணும். இதெல்லாம் நம்முடைய தோள்பட்டை கைகள் அனைத்தும் தளர்ச்சியா இந்த நிலையில நிக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது இது ஓப்பனிங் ஸ்டான்ஸ். இந்த ஓப்பனிங் ஃபார்ம் எப்படி முடியுதுன்றது, இந்த கைகளை நம்முடைய ஆற்றலுடைய உடல் ஆற்றல் இல்லாம இயல்பா காற்றுல ஒரு இலை அசைவது போல மேல போய் எல்போ டிராப் ஆகி காற்றை வருடி இப்படி வந்து நிக்கிறோம். அடுத்து நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறோம். இது வந்து ஃபார்ம் 85 ஃபார்ம்ஸ் இருக்குதுல. இந்த ஃபார்ம் அப்படின்றது ஒவ்வொரு ஃபார்முக்கு இடையிலையும் நிறைய சின்ன 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 அசைவுகள் சேர்ந்தது ஒரு ஃபார்ம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஓப்பனிங் ஃபார்முக்கு அடுத்தது கிராஸ்பிங் தி பீகாக் டெயில், அதாவது மயில் இறகை வருடி பிடிப்பது. இப்ப அந்த நிலைக்கு தான் நம்ம போறோம். இந்த இலையில கையை தூக்கி இங்க நிக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கை இருக்குல்ல, இடது கை, இந்த இடது கைய எல்போவை அப்படி திருப்பணும். இந்த கை நமக்கு ஒட்டி இல்ல, நமக்கு வெளியில இருக்கு. இந்த இடது கை எல்போவை இப்படி திருப்பணும். அதே மாதிரி வலது கை எல்போவை இப்படி திருப்பணும். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கை இடது கை கீழையும் வலது கை மேலையும் இருக்கும். நல்லா பாருங்க. இந்த நிலை வரும் பொழுது வலது காலை 45 டிகிரிக்கு இப்படி திருப்பணும். இப்படி இருக்கும். இதுல இருந்து இப்படி திருப்பணும். பாத்தீங்கன்னா உடல் இந்த பக்கமா ஃபேஸ் பண்ணிருக்கும். கொஞ்சம் இந்த கை இங்க இருக்கும், இந்த கை இங்க இருக்கும். இது ஒரு அரை வட்ட நிலை, இது ஒரு அரை வட்ட நிலையில இருக்கு. இப்போ இங்க இருந்து இந்த கைய இன்னொரு அரை வட்ட நிலையில இப்படி கொண்டு போக போறோம். எப்படி கொண்டு போறோம்னா, இப்போ இந்த காலை நான் திருப்பின பிறகு என்னுடைய எடை முழுவதும் இடது காலில் இருக்கு. நான் இங்க நிக்கிறோம், இப்படி நிக்கிறோம், என் எடை முழுவதும் இடது காலில் இருக்கு. இப்ப இந்த கைய இப்படி கொண்டு போகணும். கொண்டு போகும்போது வெயிட் டிரான்ஸ்ஃபர் ஆகி வலது காலுக்கு வரும். இப்ப முழுக்க வலது காலுக்கு வந்துடுச்சு. இப்ப என்னன்னா, அடுத்தது நம்முடைய இடது காலை தூக்கணும். இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இந்த கைகளை பாருங்க, இங்க வைங்க. இப்போ இந்த காலை எடுத்து இங்க வைக்கணும். அப்படியே இப்ப வெயிட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வலது காலில இருந்து இடது காலுக்கு போகுது. இந்த நிலையில நிக்கணும். இதுதான் அந்த கிராஸ்பிங் தி பீகாக் டெயிலினுடைய துவக்க நிலை. இன்னொரு முறை பாருங்க. இங்க நிக்கிறோம். இதுல இருந்து இந்த கால், நம்ம நிக்கிறதே வந்து இப்படிதான் நிக்கிறோம். கால் முட்டி வளைத்து இப்படிதான் நிக்கிறோம். இப்போ இந்த கால், வலது கால் திரும்புது, இடது கை திரும்புது. பாருங்க, இயல்பா
இதுக்கு அடுத்தது ஒரு அரை வட்ட நிலை. உங்க வலது பக்கம் மொத்த எடையும் வந்த பிறகு உங்க கால்களை இங்க சேருங்க. இப்போ இந்த கால்களை எடுத்து இங்க வச்ச பிறகு இந்த கைகளை இந்த முறையில முன்னாடி கொண்டு போங்க. இந்த கை இப்படி இருக்கணும், இடது கை உங்களை பார்த்து இருக்கணும், வலது கை வெளியில பார்த்து இருக்கணும். இந்த நிலையில நிக்கணும். உடல் நேர எப்படி இருக்காது, கொஞ்சம் இந்த பக்கமாக இருக்கும். எடை முழுவதும் இங்க இருக்கும். இந்த கால் மூட்டு வந்து இறங்கி இருக்காது, மூட்டு வெளிப்புறம் பார்த்திருக்கும். இந்த நிலையில நம்ம நிக்கணும். இதுதான் கிராஸ்பிங் தி பீகாக் டெயிலுடைய துவக்க நிலை. இதை ஒரு மூமெண்டா பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. இதுதான் அதனுடைய துவக்க நிலை. இப்போ நம்ம ஓப்பனிங் ஃபார்ம்ல இருந்து கிராஸ்பிங் தி பீகாக் டெயிலுடைய துவக்க நிலைக்கு வந்திருக்கோம். இத முதல்ல இருந்து இந்த நிலை வரைக்கும் பழகுங்க. அடுத்த காணொளியில இந்த கிராஸ்பிங் தி பீகாக் டெயிலுடைய அடுத்த நிலைக்கு போகலாம். அது வரைக்கும் இதை பிராக்டிஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.